மூன்று நல்ல உயிரதும் கைலாசம் முழங்குதையா. கைலாசம் முழங்கும் போது என் தாயான லட்சுமியா பகவானுடைய இடம் அதில ஆண்டவனை அடிபணிந்து ஆண்டவா பகவானே ஆண்டவா அடியாளுட வாழ்க்கைகள் ஆண்டவா சிவபெருமாளே ஆண்டவா இறைவா பூலோகத்திலே அம்மையப்பன் ஆலயத்திலே நான் திருநடனங்கள் ஆடி உம்மை மகிழ வைத்தது உண்மையானா? உண்மை சொன்னா பாப்பானையே என் பர்த்தாவாக என்னை பழி முடிச்சு தாயால் பேச்சை கேட்டு தனிமறையோன்னு என்னை வத முடித்து விட்டார். ஆமா நாம் பாசமாக வைத்திருந்த பாப்பானி என்னை பழி வாங்கி விட்டானே. ஆமையா பழி முடித்த பாப்பானை நாம் பழிக்கு பழி வாங்க வேணும். ஆனா நாம் பழியாறிய வரணும். இந்த மண்ணுலகில் எனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு வேணும்னா ஆமா அப்பதான் இறைவனாகிய பகவானும் ஆமா பழி முடித்த பாப்பானை பழிக்கு பழி வாங்க மண்ணுலகிலே மறுபிறவி எடுக்கணும். ஆனா நீங்க அவதாரம் செய்யணும்னா இந்த லட்சுமி இசக்கியானவளும் திருக்கண்ட நட்டுவனும் எங்கே போய் பிறக்கணும்னு சித்திரபுத்திர நயினாரை அழைத்தார்கள். சித்திரபுத்திர நயினாரை அழைத்து ஜாதக பலனை பார்த்தார்கள். ஆமா சாதக பலன் எப்படி இருக்கு? இவர்கள் எங்கே போய் பிறக்க வேண்டும்? சோழ தேசத்திலே சோழ மகாராஜனுக்கு மகளாக நீலனும் நீலியாக இவ பிறக்கணும்னு சாதக பலன் இருக்கு. ஒரே சூழல் பழி முடித்த பாப்பான் மறுபிறவியிலே காவேரி பட்டணத்திலே விநாயகம் செட்டிக்கு மகனாக ஆனந்தம் செட்டியாராக பிறக்கணும்னு சாதக பலன் இருக்கு. அதனாலே நீங்க அங்கே போய் அவதாரம் செய்து உங்களை பழி முடித்த பாப்பானை பழிக்கு பழி வாங்கி நீங்கள் தெய்வமாக வருவீர்கள் என்று ஆண்டவன் சொன்ன போது தாயாகிய நீல இசக்கியானவா மறுபிறவி நீலியும் நீலனாகவே அவதாரம் எடுக்க வேண்டும் என்று அவதாரம் செய்ய வேண்டும் என்று எங்கே வந்து அவதாரம் செய்ய வருகிறார்கள். நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு வீசும் நாடு சாமி இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு உருவாச்சி மலரும் நாடு ஒன்று மழை பொழியும் அங்கே வருடம் ஒன்று பூவிளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் ஆணிருந்து விளையாடும் மயிலிருந்து தொகையாடும் கட்டு ஒரு களம் இருக்கும் அதில கதிர் உலகு நெல் விளையோ அறுத்தால் அறுத்து வர அறுதாலும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதில ஐங்கடந்த கூடு கட்டும்